உலகம் முழுவதும் உள்ள சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பிளெசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம், டெர்மினேலியா செபுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், பெப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு, இவை மூன்றும் அதிமதுரம், கடுக்காய் தோல் சூரணம், மிளகு சூரணம், இவை மூன்றையும் சம பங்கு எடுத்து ஒரு சேர கலந்து உறவாடும்படி கலந்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி அளவு அல்லது வெறுக்கடி அளவு, 3 விரல்களாலே எடுக்கக்கூடிய அளவு வெறுக்கடி அளவு, அந்தி சந்தி என்று 2 வேளை தேனோடு கலந்து சாப்பிடுகின்ற பொழுது அல்லது சுடுநீரோடு கலந்து பருகுகின்ற பொழுது குத்திருமல், வறட்டு இருமல், தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி நெஞ்சகச் சளியை கரைத்து எடுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த அதிமதுரம், கடுக்காய் தோல், மிளகு தரும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, 6 மாதத்துக்கு கீழ் உள்ள குழந்தைகள், அதாவது 3 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள், 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்று பொறுமல், வயிற்றிலே வாயு சேருதல், அவர்களுக்கு வலி அதிகமாக இருந்து மலம் கழிக்க இயலாத நிலையிலே அவர்கள் அழுவது என்பதை இயற்கையாக நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி சிறு குழந்தைகள் மலம் கழிக்க இயலாமல் வயிறு பொறுமல், வயிறு வீக்கம் இவை கண்டபோது வெற்றிலை காம்பு, த பெட்டர் லீஃப் என்று சொல்லக்கூடிய மெல்லிலை, நாம் தாம்பூலமாக பயன்படுத்துகின்ற வெற்றிலையினுடைய காம்பு எடுத்து அதை விளக்கெண்ணெயிலே துவைத்து ஆசன வாயிலே சிறிது நேரம் செருகி வைப்பதினாலே சில மணித்துளிகளிலே அவர்களுடைய மலம் வெளியேறும், வயிற்றிலே இருக்கின்ற வாயு வெளியேறும், அவர்களுக்கு வயிற்று வலி, வயிற்று பொறுமல் வெளியேறி நல்ல ஆரோக்கியத்தை குழந்தைகள் பெறுவார்கள் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அல்லியம் சீப்பா, அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஆனியன் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, வெங்காயம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. இந்த வெங்காயம் என்று சொல்லுகின்ற பொழுது உடலுக்கு, உணவுக்கு சுவையை தந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் இதிலே அதிகமாக இருப்பதனாலே அது ஒரு பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே பயன் தந்து குருதியை நீர்மைப்படுத்தி இரத்த நாளங்களிலே அடைப்புகள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆஸ்பிரின் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய மருந்துக்கு இணையாக இருந்து இதய நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த கேன்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு விந்து பையிலே ஏற்படக்கூடிய புற்று, இந்த கொலோரெக்டல் கேன்சர் என்று சொல்லக்கூடிய இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய கொலான் என்கின்ற மலக்குடல், ஆசனவாய் இவற்றிலே ஏற்படுகின்ற புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணங்களை இது பெற்றிருக்கிறது. குறிப்பாக குவர்சிட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே அதிகமாக இருக்கிறது. அதோடு கூட விட்டமின் சி இதிலே இருக்கிறது. B6 என்று சொல்லக்கூடிய விட்டமின் அதிகமாக இருக்கிறது. ஃபோலேட் என்று சொல்லக்கூடிய விட்டமின் இருக்கிறது. மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ்
என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் இதில் இருக்கிறது. இந்த உப்புக்கள் சாதாரணமாக த யூரிக் ஆசிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய உப்பு சத்துவத்தை உடலில் சேராமல் கரைத்து நீரோடு வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக டயூரிட்டிக்காக விளங்குகிறது. இதனாலே மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வீக்கம், த கவுட் என்று சொல்லக்கூடிய நிலை, ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளிலே ஏற்படுகின்ற கிருமி, அதனாலே ஏற்படுகின்ற வீக்கம், அடிப்பட்டதினாலே ஏற்படுகின்ற வீக்கம், இவற்றையெல்லாம் வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை இது உற்பத்தி செய்து த மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்மளுடைய மனோநிலையிலே ஏற்படுகின்ற பாதிப்புகளை, அதாவது மனதை அமைதிப்படுத்தக்கூடியதாக, தூக்கத்தை வரவழைக்கக்கூடியதாக, ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே இந்த வெங்காயம் நமக்கு பயன் தருகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது விஷங்கள் என்று சொல்லக்கூடிய கொசுக்கடி, பூச்சிக்கடி, தேள்கடி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய, விஷங்களை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உணவுக்கு சுவை சேர்க்கிறது, உடலுக்கு நலம் தருகிறது. இந்த வெங்காயம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சின்ன வெங்காயம் மற்றும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று, சளியுடன் கூடிய இருமல் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, இரத்த ஓட்டத்தை சீர் செய்து இரத்த ஓட்ட சீர்கேடால் ஏற்படக்கூடிய மார்பு வலி மற்றும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய இறுக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், தேன். நம்ம ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கு ஒரு வெறுகடி அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் அதிகமாக சேர்க்காம கரெக்டாக ஒரு வெறுகடி அளவு சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். அதிகமாக சேர்க்கும்பொழுது நமக்கு உடல் சூடாகும். இந்த கருஞ்சீரகத்தை வறுத்துடலாம். இது புகை வர ஆரம்பித்ததும் நம்ம நிறுத்திடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நம்ம வறுத்து வச்சுருக்க கருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிடணும். கருஞ்சீரகம் நம்ம வறுத்து பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். பொடியாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 சிட்டிகை அளவு கருஞ்சீரக பொடியை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சிடலாம். நம்ம வறுத்த கருஞ்சீரகமும் சின்ன வெங்காயமும் நீர் விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை லேசாக கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் லேசாக கொதிக்க வச்சுக்கணும். நம்ம வெது வெதுப்பாக வந்தால் போதும். சில்லுன்னு இல்லாமல் அது குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு எதமாக வெது வெதுப்பான சூடு வந்ததுன்னா போதும். அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி சூடானதும் நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போது சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். எடுத்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது இது வறட்டு இருமலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சளியுடன் கூடிய இருமல், நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று போன்ற பிரச்சனைகளும் சரியாகும். நம்ம சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் இவை இரண்டையும், கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்துட்டு சின்ன வெங்காயம் வச்சு நல்லா நசுக்கிட்டு அதை நல்லெண்ணெயில் இட்டு தைலமாக காய்ச்சி வடிகட்டிட்டு அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சிட்டு வரும் பொழுது புழுவெட்டினால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகும். அதே போல் பொடுகு இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், நல்லெண்ணெய் சேர்ந்த தைலத்தை வாரம் ஒரு முறை தலை குளிப்பதற்காக பயன்படுத்திட்டு வரும் பொழுது பொடுகும் கண்ட்ரோல் ஆகும். நமக்கு சளி இல்லாமல் சில நேரத்தில் வறட்டு இருமல் உண்டாகும். அந்த மாதிரி கண்டினியூஸாக அலர்ஜினால் வறட்டு இருமல் இருந்ததுன்னா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதோட 1/4 தேக்கரண்டி அளவு அதிமதுரம் வச்சு அவை இரண்டையும் வாயில் இட்டு மென்று நம்ம சுவைச்சு சாப்பிடும் பொழுது வறட்டு இருமல் கண்ட்ரோல் ஆகும். சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் வெது வெதுப்பாக 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் தொடர்ந்து நம்ம 3-5 நாட்கள் எடுத்துக்கும் பொழுது நுரையீரல் தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், நுரையீரல் தொற்றினால் ஏற்படக்கூடிய சளியுடன் கூடிய இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், கேஸ் ட்ரபிளினால் உண்டாகக்கூடிய
செஸ்ட் பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும், இதயம் மற்றும் நுரையீரலுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அல்லியம் சீப்பா என்று சொல்லுகின்ற ஆங்கில பெயரை ஆனியன் என்று பெற்றிருக்கின்ற வெங்காயத்திலே குவர்சிட்டின், சல்ஃபர் என்று சொல்லக்கூடிய இருவித ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற சத்துவம் இருப்பதனாலே எந்த இடத்திலேயும் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாகி மருந்தாகிறது. அதோடு கூட கால்சியம் என்கின்ற சுண்ணாம்பு சத்துவம், அயர்ன் என்கின்ற இரும்பு சத்துவம், ஃபோலேட் என்கின்ற விட்டமின், இவை அத்துணையும் இதில் இருப்பதினாலே கருவுற்ற மாதர்களுக்கு பிரசவத்தின் போது ஏற்படுகின்ற இரத்த குறைவை சரி செய்யக்கூடிய ஒன்றாக, சோகையை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து, இது அனீமியா என்கின்ற நிலையிலே இருந்து ஹீமோகுளோபின் என்கின்ற நிலையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது. இந்த அல்லிசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வலி நிவாரணியாக விளங்குகிறது. குருதியை நீர்மைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது விஷ முறிப்பை உண்டாக்குகிறது, வலியை தணிக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த வெங்காயத்தோடு நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் நாம் இங்கு சேர்த்திருக்கின்றோம். இந்த கருஞ்சீரகம் ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே குருதி ஓட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்த்ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. இருவித ஈரல்களுக்கு பலம் தரக்கூடிய ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கருஞ்சீரகம் பெற்றிருக்கிறது. அன்பான நேயர்களே, வெங்காயம் கருஞ்சீரகம் இரண்டும் சேர்ந்து எப்படி மருந்தாகியது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.